சத்யாமு சார்பாக இது 60th இயர் அண்ட் பாஷா 30 வருஷம் அதோட செலிப்ரேஷனுக்காக இந்த ரீரிலீஸு இப்போ தியேட்டரில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குது. சூப்பர் ஸ்டார் இதில் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி என்டையர் டீம், பாஷா டீம் எல்லாருக்குமே, சுரேஷ் கிருஷ்ணா சார், தேவா, வைரமுத்து சார் எல்லாருமே இதில் நல்லா பண்ணனால இந்த படம் எப்போ பார்த்தாலும் வெற்றி படமாக அமையுது. இது போன்று இன்னும் நிறையா எங்கள் படங்க திருப்பி ரீரிலீஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த வாரம் ஐயாவை பற்றி, ஆர்எம்வி ஐயா பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வரப்போகுது, டாக்யூ ஃபீச்சர் ஆக்சுவலாக. அதுலேயும் ரஜினி சார் எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுவும் அடுத்த வாரம் ப்ரீமியர் பண்ணுறோம். இது பாஷா ஒரு எக்ஸெப்ஷனல் மூவி. இது எங்கே போய் இது ஒரு மைல்கல்லை விட இது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு தமிழ் சினிமாக்கு. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆர்எம்பி சார் வந்து பாஷா எடுத்துட்டாரு. நீங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி ட்ரேட்மார்க்கான மைல்ஸ்டோன் மாதிரியான படம் வாய்ப்பு இருக்கா? அது வேலை பார்த்துட்ருக்கோம். ரஜினி சாரோடவும் பேசிகிட்டு இருக்கோம். கடவுள் அருளால் அது செட் ஆச்சுன்னா பார்க்கலாங்க. இது போக இன்னும் இது என்ன வேலை பார்த்துருக்கோம், ஏன் இது திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறோன்றதையும் பற்றி சொல்லிடுறேன். இது டால்பி அட்மாஸ்ன்றது ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப கடினமான டெக்னாலஜி. இது ஒரு 30 வருஷ படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலையோ இந்தியன் சினிமாவில் கூட இந்த அளவுக்கு செலவு பண்ணி டெக்னிக்கலாக இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் ஒரு லக்ஷ்மி நாராயண் சார், எங்கள் சவுண்ட் இன்ஜினியர், அண்ட் இது 4K பண்ண ஒரு ராமு அண்ட் மிச்சம் இப்போ பார்த்த கரண்ட் டீம்ஸ் எல்லாருக்குமே வி வாண்ட் டு தேங்க். அந்த விஷயத்தில் இது யுனிக். இனிமேல் இந்த மாதிரி யாராவது இவ்வளோ செலவு பண்ணி டால்பி அட்மாஸில் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இது ஒரு புது மைல்கல். எனக்கு பர்சனலாக சூப்பர் ஸ்டார் தாங்க. ஏன்னா 6 படம் பண்ணியிருக்காரு. எங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா அவரோட தான் செட் ஆகிருக்கு. அவர் விருப்பப்பட்டு கடவுள் அருளால் மேபி வில் டூ another மூவி வித் சூப்பர் ஸ்டார். இப்போதைக்கு இல்லைங்க. ஏன்னா இப்போ ஐயாவோட டாக்குமெண்ட்ரினால ஃபோக்கஸ் பண்ணுறோம், டாக்யூ ஃபீச்சர். அது முடிச்சுட்டு பார்ப்போம். இது வேர்ட்ஸ் கேனாட் டிஸ்கிரைப். இது மூவி மேஜிக். நான் இங்கிலீஷ் படமும் பார்த்துருக்கேன், எல்லா லாங்குவேஜ் படமும் பார்த்துருக்கேன். அதான் இது பாஷா வந்து ஒரு யுனிக் பிளேஸ். அது எஸ்பெஷலி ஃபேன்ஸோடு பார்க்கும்போது அந்த எனர்ஜி, அது காட் கிவன் பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். பாட்ஷா படம் ரிலீஸுக்கு எங்களோட ட்ரிபியூட்டாக இருக்கணுமென்ற ஒரு பெரிய ஆசையும், அவரோட நாங்கள் 2 பேரும் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேனும் கூட. எல்லாருமே உலகமே ஃபேன், பெரிய ஃபேன். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும்ன்றதுக்காக இது வந்து 30 years ஆஃப் பாட்ஷா ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியும் ரீரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் போயிட்டு தேட்டரில் பார்த்தோம், ஆடினோம், கொண்டாடினோம் எல்லாமே. பட் 60 years ஆஃப் சத்யா மூவிஸ் அவங்க வந்து திரும்பி இதை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு பாட்ஷாக்காக என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள். ஸோ ஒரு ட்ரிபியூட்டாக அவரோட ஃபேனாக ஒரு பாட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நல்லா அழகாக எழுதி ஒரு எனர்ஜியோட ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். அதை திரும்பி ரீரிலீஸ் பண்ண போகிறோம், சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இங்கே தேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணோம். அதை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, எப்படி எல்லாம் கத்தி. அண்ட் பாட்ஷா வந்து படம் என்ன சொல்கிறது, உள்ள சும்மா ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் சீன், அந்த டைட்டில் போட்ட உடனே எங்களுக்குள்ளே அந்த ஒரு வெறி அப்படியே ஏறிட்டு. ஸோ வேர்ட்ஸ் கான்ட் டிஸ்கிரைப்.
ஓகே, நீங்கள் ட்ரிபியூட் பண்ண சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன் மட்டும் பாட முடியுமா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, பிரச்சனை வந்தா சுனாமில சுறா மாதிரி, மானிக் பாட்ஸாவை டீல் பண்ணா வேற மாதிரி, துப்பாக்கி கதறும் புல்லட் இல்லா துப்பாக்கி கதறும் கண்ட்ரோல் இல்லா குதிரை மாதிரி. சரி, இதே மாதிரி ட்ரிபியூட் வேற யாருக்காவது பண்ணணுன்ற மாதிரி ஐடியா உங்களுக்கு இருக்குதா? கண்டிப்பா பண்ணலாம். Tribute, yeah, obviously, to all the legends, but என்ன இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணுற மாதிரி வராது இல்லையா? தனி ஸ்பெஷல். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வருஷம் ட்ரிபியூட் சாங் உங்ககிட்ட இருந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. சூப்பராக இருக்குண்ணா. டால்பி அட்மாஸ் 4Kல பார்க்கறதுக்கு, காசி தேட்டரில் பார்க்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டமில் 4K ப்ரொஜெக்ஷனில் நல்லா இருக்குண்ணா. தேங்க்யூ. இவர் தான் தலையோட மிகப்பெரிய ஃபேன். இல்லை படம் கூஸ் பம்ப்ங்க, பயங்கர கூஸ் பம்ப்ஸுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தலைவர் ரொம்ப கட்சி போய் பார்க்குறோம். கூலி வரப்போது பார்ப்போம். சேம் அதே வைப் தாங்க. மியூசிக் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. கூஸ் பம்ப் தாங்க. பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது படம். தலைவர் கம்பேக் பார்த்த மாதிரி இருக்குது. 100 தடவை பார்க்கலாம், 1000 தடவை பார்க்கலாம். எவ்வளோ வாட்டி போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். தலைவர் ஃபேன், தலைவர் நிரந்தரம். அவங்க சொன்னாங்க என்கிட்ட, ரஜினி வந்து அவர் ஆனந்தராஜ் அடிக்கும்போது ரஜினி அடிக்கும்போது அழுதுட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. நான் சின்ன வயசில் இந்த மாதிரி பார்த்த படம் இப்போ அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தலைவர் என்றைக்குமே தலைவர் நிரந்தரம். உள்ள தேட்டரில் வந்து பார்த்துருக்கணும், அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். எனக்கு என்னென்னா அந்த ஒரு 4K அந்த ரெசல்யூஷன் பார்க்குறத தாண்டி அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு வேறு லெவல். இந்த அளவுக்கு அப்போயே பண்ணியிருக்காங்களாங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அது ஒரு பீட்டுமே அவ்வளோ சூப்பராக. அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் நிறைய டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அப்போ எந்த டெக்னாலஜியுமே இல்லாமல் அப்படி ஒரு ஃபைட்லாம் இருந்தது. செம்ம வைப்புனே சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டுன்னே சொல்லலாம். தலைவா பாட்சா வேற லெவல் தலைவர். சூப்பர் ஸ்டார் கீக்கோல எதுவும் பண்ண முடியாது. டைலாக்கு தேவா மியூசிக்கு பட்டை கிளப்பியிருக்காது. செகண்ட் டைம் எத்தனை தடவை போனாலும் பார்த்துட்டே இருக்கலாம் தலைவர். எல்லாரும் பாருங்கள், மிஸ் பண்ணிடுறாங்க. தலைவர் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே ரசித்து அந்த மியூசிக்கோட நல்லா பாருங்கள். எல்லாமே சூப்பர் தலைவர். தலைவர் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எப்போவுமே சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லுங்கள், பிள்ளை கேட்டால் கூட சொல்லணும். சூப்பர் ஸ்டார் பேரை கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லியிருக்காருல்ல, சின்ன குழந்தை வருங்க. எந்த வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவரோட ஸ்டைல் அது ஈக்குவலாக எதுவுமே வராது. எத்தனை பேர் வந்தாலும் அவர் ஸ்டைல் தான் அந்த. எல்லோரும் பாருங்கள், தேட்டரில் நல்லா பாருங்கள். எத்தனை பேர் வந்தாலும் போட்டு பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள், அதுதான் எஃபெக்ட்டு. நன்றி தலைவர். பாஷா வந்து 1994 வந்தது. எங்கள் அப்பா கூட இந்த படம் பார்த்தேன். ஆனால் அந்த படம் அப்போ பார்த்ததும் சரி, இப்போ 2025 பார்த்ததும் சரி, மெகா ஹிட் படம் தான். ஆனால் எல்லார்கிட்டமே பேசப்பட்ட படம் இது. ஆனால் இன்னமும் மாசாக இருக்குது இந்த படம். குறையவே இல்லை, இன்னமும் அப்படியே தான் இருக்குது படம். அதுதான் ஹைலைட்டு படம். அதான் எனக்கு இது. அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிடிஎஸ் சவுண்டெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்குது. அதுவும் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. எவ்வளோ படம் பார்க்குறோம், ஆனால் என்ன இருந்தாலும் அந்த அப்போ வந்த படம் ஹிட்டுனா இப்போவும் அது மாசாக ஹிட்டு தான் படம். மக்களில் இவ்வளோ நல்லா ஆரவாரமாக நல்லா இன்னமும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறான் படம். இருந்தாலும் மாசான படம். தலைவர் படம்னா சொல்ல வேணாம். அதுவும் அதில் வந்து பர்டிகுலரான பாஷா படம் ரொம்ப சிறப்பான ஒரு மெகா ஹிட் படம் அது.